வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம் பிளாசியூஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ், அஃப்ரிகேட்ஸ், லேட்ரல். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம நேசல் சவுண்டு பார்க்க போகிறோம். இந்த நேசல் சவுண்ட்னா என்ன, எப்படி வருது அப்படின்னா கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆஃப் வோக்கல் ட்ராக்ட். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நேசலில் வந்து சவுண்டு கொடுக்குறோம். அதன் மூலிமா வந்து நமக்கு வரக்கூடிய சவுண்டு தான் வந்து நேசல் சவுண்ட். இதில் வந்து 2 லெட்டர்ஸ் இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குது. என்னென்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எம்மும் இருக்குது, என்னும் இருக்குது, அப்புறம் ஐஎன்ஜி அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எம் அப்படிங்கிற லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பைலேபியல், 2 லிப்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போது காற்று வந்து நல்லா அடைஞ்சிடுது. அப்போ நம்ம எப்படி கொடுக்குறோன்னா சவுண்டு வந்து நேசல் மூலயமா கொடுக்குறோம். இது வாய்ஸ்ட் சவுண்ட். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த என் லெட்டரை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டிப் ஆஃப் த டங் வந்து ஆல்வியோலார் ரீச்சில் வந்து நமக்கு டச் ஆகும்போது நமக்கு இந்த சவுண்ட் வருது. டிப் ஆஃப் த டங் ஆல்வியோலார் ரீச்சில் வந்து டச் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய சவுண்டு தான் வந்து அப்படிங்கிற சவுண்டு. அடுத்து வந்து ஐஎன்ஜி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது எப்படின்னா நமக்கு டங் வந்து வீலமில் போய் டச் ஆகுது. அப்போ நமக்கு வந்து வீலமில் டச் ஆகும்போது நமக்கு ஈஸியாக வந்து இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மேட், mop, money. Okay, next nice, nine, night, wing, sing, things. புரிஞ்சுதா? இப்போ இந்த இது மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னா டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு எம் அப்படிங்கிற லெட்டருக்கு மச் மேஷ்ட் மஷ்ரூம்ஸ், மச் மேஷ்ட் மஷ்ரூம்ஸ், மச் மேஷ்ட் மஷ்ரூம்ஸ். அடுத்து லெட்டர் என். 9 nice night nurses nursing nicely, 9 nice night nurses nursing nicely. Wings are things that wings that sings, wings are things that wings that sings, wings are things that wings that sings. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களால் இந்த கிளியராக வந்து ப்ரொனவுன்ஸும் பண்ண முடியும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால். ஓகே, அடுத்த சவுண்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ராக்சிமெண்ட்ஸ். இது செமி வவல்ஸ்னு சொல்லுவோம். இதில் 3 லெட்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டபிள்யூ, அப்புறம் ஆர், அதுக்கப்புறம் ஜே. இது 3மே வந்து வாய்ஸ்டு சவுண்டு தான் நமக்கு கொடுக்குறது. இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டங் வந்து ரேசஸ் அப் டு த ஆர்டிகுலேட்டர்ஸ் பட் நாட் டூ க்ளோஸ். இந்த சவுண்ட் வந்து கிளியராக நமக்கு வந்து செமி வவல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 2 சவுண்டு வந்து நமக்கு இதில் கொடுக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தோம்னா 2 சவுண்டு, அதாவது வவலோட சவுண்டு சேர்ந்து வர்றதுனால இது செமி வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெட்டர் என்ன அப்படின்னா ஜே. ஓகே, இந்த ஜே எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஜ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஜாப், ஜோக், ஜஸ்ட், ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஜ், ஜாய். ஓகே, இது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு சவுண்டாகவும் நமக்கு வரும். இய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னா ஃபியாட். அடுத்து ஹெச்சில் வந்து நம்ம ஒரு சவுண்ட் கொடுத்தோம்ல, அது சவுண்டு வரும். ஹெலப்பீனோ அப்படின்னு நமக்கு வரும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆர். ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த டங் வந்து நமக்கு போயிட்டு ஆல்வியோலாரில் இல்லை போஸ்ட் ஆல்வியோலார் ரீச்சில் போயிட்டு நமக்கு டச் ஆகும்போது, பட் டச் ஆகாது, நாட் டூ க்ளோஸ் அப்படின்னு நான் சொன்னேன். டச் ஆகாது, பட் இட்ஸ் லைக் அப்படியே மேலேயே நின்றுட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வரும். இது நம்ம தமிழ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ரா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்படிங்கிறதான். ரேட், ரவுண்ட், ராப், ரேன், அப்படிதான் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பார்க்க போகிற லெட்டர் என்ன அப்படின்னா டபிள்யூ.
ஸோ டபிள்யூன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பார்க்கும்போது ரெண்டு யூ மாதிரி இருக்கும் நமக்கு, அதனால தான் இது வந்து டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து எப்படின்னா டங் raises up to வீலம் பட் நாட் டூ க்ளோஸ். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டச் ஆகும்போது இந்த சவுண்ட் வருது நமக்கு. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த டபிள்யூவை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டங் ரைஸ் ஆகிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது லிப்ஸ் வந்து நமக்கு ரவுண்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். அப்போ நமக்கு வந்து அப்படி சொல்லுவோம். வாட், வேர், வாஸ்ப், வெயிட், வெய்க், இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்போ ட்விஸ்டர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டங் ட்விஸ்டர்ஸ் வந்து லெட்டர் ஜே. ஓகே, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஜ். ஜூன் ஃபார் ஜெயின் அண்ட் ஜூலை ஃபார் ஜூலி. ஜூன் ஃபார் ஜெயின் அண்ட் ஜூலை ஃபார் ஜூலி. நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ஆர், அதுக்கு பார்க்க போகிறோம். ராப் ரேண்ட் ரவுண்ட்ஸ் ரோம்ஸ் ரிஸ்கி ரிங் ரோட்ஸ். ராப் ரேண்ட் ரவுண்ட் ரோம்ஸ் ரிஸ்கி ரிங் ரோட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படி லெட்டர்னா டபுள். The reed was weighted by the wet water. The reed was weighted by the wet water. ஸோ இப்போ பார்த்த எல்லா டங் ட்விஸ்டர்ஸுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம அப்ராக்சிமேட்ஸ், அதாவது செமி வவல்ஸோட லெட்டர்ஸில் பார்த்தோம். இது எல்லாமே வாய்ஸ்டு சவுண்டு தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 லெட்டரும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். அடுத்து வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸில் நமக்கு வந்து 2 லெட்டர் இருக்குது, எக்ஸும் ஒய்யும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எக்ஸ் அப்படின்னா இக்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இக்ஸ். டாக்ஸ், இக்ஸ். எக்ஸாம்பிள், அது வந்து உக்ஸ் அப்படி சொல்லணும். உக்ஸ், எக்ஸாம்பிள். அப்புறம் ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் அது எப்படி சொல்லுவோம் நம்ம? ஜெராக்ஸை ஜ சொல்லுவோம். ஜெராக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஷ் அப்படி சொல்லுவோம். காம்ப்ளெக்ஷன், காம்ப்ளெக்ஷன். ஓகே, இது இப்படி வந்து ஒவ்வொரு, அதாவது எக்ஸுக்கே வந்து இத்தனை சவுண்டு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஒய். ஒய் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இய, இய அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எல்லோ, யான், எல்லோ, யான், பியாண்ட் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நம்ம. இதில் வந்து வவல் சவுண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சவுண்டையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு மே அப்படின்னா மெய், பாய் அப்படின்னா பாய். அப்போ ஒவ்வொரு வவல் சவுண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த ஒய் வரும்போது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ பாருங்கள் நீங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம எல்லா கான்சனன்ட் சவுண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கிற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்சனன்ட் சவுண்ட்ஸும் ஈஸியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபோரமை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொனன்சியேஷனை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன, வவல் சவுண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.